ஓகே, இந்த 66வது கேள்வியை பாருங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா பார்வை குறைபாடுடைய ஒருவரின் பார்வை வீச்சு வந்து 40 சென்டிமீட்டர் தொடக்கம் 3.6 மீட்டர் வரை என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த பார்வை குறைபாடுடைய கண்ணுக்கு வந்து அதாவது 40 சென்டிமீட்டர் தான் அவருடைய விழிவு தூரமா இருக்க போகுது. 3.6 வந்து சேமிப்பு, இது அண்மை புள்ளி. இது சேய்மை புள்ளி. அப்ப முதலாவது கேள்வி கேட்குறாங்க, 25 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற புத்தகத்தை படிக்கணும்னா என்ன செய்யணும்? அப்ப நான் சொன்ன மாதிரி இவருடைய அண்மை புள்ளி 40 சென்டிமீட்டர். அப்ப நீங்க பாவிக்க வேண்டிய வில்லை என்ன செய்யணும்னு சொன்னா 25 சென்டிமீட்டர்ல இருக்கிற ஆளை கொண்டு போய் 40ல விழுத்துறது தான் இவர வேலையா இருக்கும். இதுல ஒரு பொருளை வச்சா இவரால் உருவாக்கப்படுற பிம்பம் வந்து 40 சென்டிமீட்டர்ல உருவாகும். உருவாகினா தான் இந்த கண் அவரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப 25 சென்டிமீட்டர்ல இருக்கிறவரை கொண்டு போய் 40 சென்டிமீட்டர் தூரத்துல விழுத்தணும். அப்ப இது பொருளா இருக்க போகுது, இறுதி பிம்ப தூரமா இருக்க போகுது. அப்ப இந்த வில்லையினுடைய வகையை கண்டுபிடிக்கணும்னா வில்லை சூத்திரத்தை பார்ப்போம். பிம்ப தூரம் 1/40, பொருள் தூரம் 1/25 சமன் 1/s. இப்போ 25 - 40 வரப்போகுது, 40 தர 25. அப்ப இங்க வில்லை குவிய நீளம் வந்து இங்க மறை பெருமானத்துல வரப்போகுது, 40 தர 25. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 15, அப்ப மறை 15. I5 25, I3 15 அப்படி சொன்னா 200/3. அப்ப நீங்க பாவிச்ச வில்லை ஒருக்கு வில்லை 3 6 18 6 18 66.66 வரப்போகுது. இவ்வளவு சென்டிமீட்டர். ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க, முடிவிலி வரையுள்ள பொருட்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்போ முடிவிலியில இருக்கிற பொருளை கொண்டு வந்து நீங்க அணிகிற வில்லை என்ன செய்யணும்னு சொன்னா 3.6 மீட்டர் தூரத்துல அந்த பிம்பத்தை விழுத்தினாத்தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பொருளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முடிவிலியில இருக்கிற பொருளை, முடிவிலியில இருக்கிற பொருளை கொண்டு வந்து இந்த வில்லை செய்ய வேண்டிய வேலை, அணிய வேண்டிய வில்லை செய்ய வேண்டிய வேலை வந்து 3.6 மீட்டர் தூரத்துல இறுதியா பிம்பத்தை உருவாக்கணும். அப்ப இந்த முடிவிலியில இருக்கிறால் தான் பொருளா இருக்க போகுது இந்த வில்லைக்கு யூ. இறுதி பிம்பம் 3.6 மீட்டர் தூரத்துல உருவாகும். உருவாகினா தான் உங்களோட கண் பார்க்கலும். ஏன்னா கண்ணினுடைய பார்வை வீச்சு வந்து சேமை புள்ளி வந்து 3.6 மீட்டர். அப்ப இதுக்கு இப்ப வில்லை சூத்திரத்தை பாவிச்சா 1/v - 1/u = 1/f.
இங்க விம்பத்தூரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1/3.6. முடிவிலி பொருள் வந்து முடிவிலி தூரத்துல இருக்கு 1/f. 1/, முடிவிலி 1/, என்றா 0. ஆகவே f வந்து 3.6 மீட்டர் ரெண்டு வரப்போது குவிய நீளம். அப்போ 1.6 மீட்டர் நேர்பெருமானம் என்றதால நீங்க பாவிச்ச வில்லை வந்து குழிவு வில்லை. அப்ப நான் சொன்ன மாதிரி ஒரே கண்ணாடியில 2 வகையான வில்லைகள் பாவிச்சிருக்கிறோம். பக்கத்துல இருக்கிற பொருளை பார்க்கறதுக்கு ஒருக்கு வில்லையும், தூரத்துல இருக்கிற பொருளை பார்க்கறதுக்கு குழிவு வில்லையும் பாவிச்சிருக்கிறோம். சரியா? இப்ப கேட்குறாங்க, அந்த வில்லைகளை அணிஞ்சிருக்கிற நேரம் அவரினுடைய பார்வை வீச்சு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப முதலாவது பார்ப்போம், இந்த ஒருக்கு வில்லையை அணிஞ்சிருக்கிற நேரம் அவருடைய பார்வை வீச்சு என்ன? இந்த ஒருக்கு வில்லையை அணிந்திருக்கிற நேரம் அவருடைய பார்வை வீச்சுன்னு பார்த்தோம்னு சொன்னா, இவருடைய அண்மை புள்ளி வந்து எவ்வளவு? 40 சென்டிமீட்டர். அப்ப இந்த ஒருக்கு வில்லை அணிஞ்சிருக்கிற நேரம் இவருக்கு இறுதியாக 40 சென்டிமீட்டர் தூரத்துல பிம்பம் விழுத்தப்படணும். அப்ப எங்கேயோ இருக்கிற பொருளை கொண்டு வந்து இந்த வில்லை செய்ய வேண்டிய வேலை 40 சென்டிமீட்டர் தூரத்துல விழுத்துறது. பொருள் தூரம் u. அந்த u தான் இப்ப இந்த வில்லை அணிஞ்சிருக்கிறீங்கன்னா அவருடைய அண்மை புள்ளியா இருக்க போகுது. இது பிம்ப தூரம் v இருக்கும். இதுதான் நீங்க கண்டுபிடிச்ச அந்த ஒருக்கு வில்லையினுடைய குவிய நீளம். 200 × 3. அப்ப அண்மை புள்ளியை கண்டுபிடிப்போம். பிம்ப தூரம் வந்து எங்க வரணும்னா 40 சென்டிமீட்டர் தூரத்துல வரணும். 1/u தான் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். 1/200 3/200. அப்ப 1/u சமன் 1/40 சக 3/200. அப்ப 5ஆல மேலையும் கீழையும் பெருக்கணும்னு சொன்னா இது 200 வரும் பிளஸ் 3. 1/u u சமன் 200 × 8. 2 16 5 40. அப்ப இந்த ஒருக்கு வில்லையை அணிஞ்சிருக்கிற நேரம் இவருடைய அண்மை புள்ளி என்று பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டரா இருக்க போகுது. அப்போ ஒருக்கு வில்லையை அணிந்திருக்கிற நேரம் அண்மை புள்ளி 25 சென்டிமீட்டர். சரியா? இப்ப சேமை புள்ளி என்னன்னு பார்ப்போம். அப்ப இவர சேமை புள்ளி உங்களுக்கு தெரியும் 3.6 மீட்டர். அப்ப இதுதான் இறுதி பிம்ப தூரமா இருக்கும். இந்த ஒருக்கு வில்லை பாவிக்கிற நேரம் எங்கேயோ ஒரு தூரத்துல வச்சிருக்கிற பொருளை கொண்டு வந்து 3.6 மீட்டர்ல விழுத்துறதான் இந்த வேலையா இருக்கு. இந்த வில்லையினுடைய வேலையா இருக்க போகுது. அதை இப்படி விழுத்தினா தான் இந்த கண்ணும் அந்த பொருளை வந்து பார்க்கும். அப்ப இது பொருள் தூரம் u வந்து வைக்கும். இதுக்கு திரும்ப வில்லை சூத்திரம். அப்ப உங்களை வில்லை சூத்திரம் ஒழுங்கா பாவிக்க தெரிஞ்சாவே இந்த இப்படியான கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். பிம்பத்தூரம் வந்து 1/3.6 இருக்க போகுது. 3.6 தானே இது. ஓ ரைட். யூவை கண்டுபிடிச்சிங்கடா. சரி, 200 × 3 ரெண்டு சொன்னா 1/f வந்து 3/200 வரும். ஆக 1/u சமன் 10/36 சக 3/200. ஸோ 36க்கும் 200க்கும் போமா சி என்று பார்த்தோம்னு சொன்னா இது வரும் 1800 போடலாமா? 1800 சொன்னா 5 6 30
ஐமூன்று 15 3 18. 36 பார்த்தோம்னா 5 வந்தாலும் 5030 180. அப்போ 50 2 500. இது 9 27. ஆக யூ சமன் 1800 527. இதை சுருக்கி நீங்கள் எவ்வளோ வேணும் சுருக்கி சொல்லுங்க. மூன்று தசம் 415. 3.416. ஸோ அவன் தந்த ஆன்சருக்கு சரியா இருக்கா? நான் மீட்டர் சென்டிமீட்டருக்கு மாற்றாம போட்டு விட்டேன். அப்படியே ஓமடா இங்கே 3.6 மீட்டர்ண்டா 360 என்ன? சாரி, இது மீட்டர்ல இல்லை இருக்கு. 3.6 மீட்டர் சென்டிமீட்டருக்கு மாற்றணும். சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 36 வரும். அந்த 500ல ஒரு சைவர் குறையுமா? குறைஞ்சா இங்க 77 வரும் என்ன? அப்படி 3.6 மீட்டர் சொன்னா 100 பெருக்கிற நேரம் சென்டிமீட்டரா 360 வரும். ஐம்பத்தாறு தசம் 2 சரி. அப்ப இதுல நான் சின்ன பிளவுட்டா என்னன்னு சொன்னா, அவன் 3.6 மீட்டர் தந்தவன். அப்ப 3.6 மீட்டரை நீங்க சென்டிமீட்டரா மாற்றணும்னு சொன்னா 100 பெருக்கணும். 100 பெருக்கினா ஒரு சைவர் தான் இல்லாம போகும். அப்ப 360 சென்டிமீட்டர் வரும். அப்ப 360 எடுத்தோம்னு சொன்னா 56.25 சரியா வருது. அப்ப இதுதான் ஒருக்கு வில்லை அணிஞ்சிருக்கிற நேரம் அந்த வில்லையினுடைய பார்வை வீச்சா இருக்கும். இது செய்மை புள்ளி. அப்ப இந்த ஒருக்கு வில்லை அணிஞ்சிருக்கிற பார்வை வீச்சுன்னு கேட்டதால அவன் நீங்க அந்த வீச்சை கொடுங்க. இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் தொடக்கம். இது இந்த கணக்குக்குரியது தானே?
ஹலோ. ஓ ரோனி. ஓ சொல்லு ரோனி. பைக் கராச் வந்து தெய்வலை இருக்கு. தெய்வலை ஹீல்ஸ் இருக்குல்ல. இல்ல ஹீல்ஸ் தெய்வலை ஹீல்ஸ். ஓ நீ மெயினால போய் பழைய வில்லியம்ஸ் இருந்ததுல்ல, வில்லியம்ஸ் ஜங்ஷன், அதால இடத்துக்கு பக்கத்தால திரும்பினீண்டா அப்படியே நேர போயிட்டா அதில் இருக்கு. என்ன போய் ஜாயின் பண்ணிட்டியா? இதுல இந்த பார்வை வீச்சு கண்டதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தா சொல்லுங்களேன், விளங்காடி நான் திரும்ப சொல்றேன். இப்ப என்ன பிரச்சனைடா, இவன் இந்த இந்த மனிதனுக்கு வந்து ரெண்டு வகையான குறைபாடும் இருக்கு சரியா. இவருக்கு குறித்த ஒரு பார்வை வீச்சுக்குள்ளதான் அவரால் பார்க்க முடியும். அப்ப அதுக்காக என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு கண்ணாடியில ரெண்டு வில்லையும் பொருத்தப்பட்ட ஒரு கண்ணாடியை அவர் அணிய போறார். அணிகிற நேரம் இதுல ஒரு வில்லை வந்து ஒரு தொழிற்பாடை செய்ய போகுது, மற்ற வில்லை வந்து இன்னொரு தொழிற்பாடை செய்யும். அப்ப கீழே பாவிக்கிற இந்த வில்லை தான் என்னவா இருக்க போகுதுன்னா ஒருக்கு வில்லை, அருகில இருக்கிற பொருளை பார்க்கறதுக்கு அவர் பாவிப்பார். இங்க மேலே இதுக்குள்ள இந்த இந்த பெரிய வில்லை வந்து என்ன சொன்னா தூரத்துல இருக்கிற பொருட்களை பாவிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு பாவிக்க போறார். அப்ப சாதாரண கண்ணுக்கு வந்து, அதாவது அவர் இந்த கண்ணாடி அணியாத போது அவருக்கு பார்வை வீச்சு வந்து 40 தொடக்கம் 3.6 மீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இங்க ரெண்டு வில்லை பாவிக்க போறார். அப்போ ஒருக்கு வில்லை பாவிக்கிற நேரம் அவர் அண்மை புள்ளியும் சேமை புள்ளியும் மாறும். ஏண்டா இப்ப இந்த இதனுடைய குவிய நிலம் வந்து வேறுதானே. அதே மாதிரி விரிவில்லை பாவிக்கைக்குள்ளேயும் அவர் அண்மை புள்ளியும் சேமை புள்ளியும் மாறப்போது இந்த கண்ணாடி அணிஞ்சிருக்கிற நேரம். அதைத்தான் தனித்தனியே கேட்கிறாங்க. அப்ப முதலாவது கண்டுபிடிச்சிட்டாங்க, ரெண்டாவதுல குழிவில்லை என்று கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அந்த பார்வை வீச்சு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். இப்படி படிப்படியா உங்களுக்கு எஸ்ஐ கேள்விகள்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அப்ப இப்ப குழிவு வில்லை அணிந்திருக்கிற நேரம் அண்மை புள்ளியை கண்டுபிடிப்போம். அப்ப குழிவு வில்லையோட குவிய நிலம் உங்களுக்கு தெரியும். அப்ப அண்மை புள்ளி, இந்த கண்ணினுடைய அண்மை புள்ளி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 40 சென்டிமீட்டர். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற பொருளை கொண்டு வந்து 40 சென்டிமீட்டர்ல விழுத்துறவர் தான் இந்த அண்மை புள்ளி தானே சொன்னா, எங்க இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து 40 சென்டிமீட்டர்ல விழுத்துறதான் இந்த வில்லையினுடைய வேலையா இருக்க போகுது. அப்ப இறுதியா இருக்க போற பிம்பம் வந்து 40 சென்டிமீட்டர்ல உருவாக்கப்படணும். அப்ப இது பிம்ப தூரமா இருக்க போகுது. அப்ப இந்த தூரத்தை நான் பொருள் தூரம் என்று வைப்பேன். இங்க எஃப் உங்களுக்கு கண்டுபிடிச்சாச்சு, 3.6 மீட்டர் என்று சொல்லி தெரியும். அப்ப இதுக்கு இப்ப வில்லை சூத்திரத்தை பாவிப்போம். இறுதி பிம்பம் 40ல உருவாகணும். பொருளை எங்க வச்சா 40ல உருவாகும் என்று பார்ப்போம். குழிவு வில்லை என்றதால நேரடியா 360 போடுவோம். அப்போ 1 U தான் கேள்வி. அப்போ இங்க 360 இங்கே வந்து மைனஸ் 1/40. அப்போ 360 மாத்திரத்துக்கு 9/360 சய 1/360. அப்ப இதை நீங்க சுருக்கிற நேரம் 1/U சமன் 1/U சமன் 8/360 வரும்.
இல்லடா. ஓகே, இதுல எட்டின்கள் 360. ஆகவே யூ சமன் ஸ்கிரீன் ஷேர் ஆகல. கொஞ்சம் வரும் வரும். நெட்வொர்க் கொஞ்சம் சிக்கலாக கிடக்குது வர. ரைட், இப்போ இதுல 8×32 மிச்சம் 4 8×5 40. அப்ப இவர் ஆண்மை புள்ளி, அதாவது குழிவு விலை அணிஞ்சிருக்கிற இவர் ஆண்மை புள்ளி வந்து 45 சென்டிமீட்டரா இருக்க போகுது. சரியா? இதுதான் அண்மை புள்ளியா இருக்க போகுது. இப்ப குழிவு விலைய அணிஞ்சிருக்கிற நேரம். சேமை புள்ளியை பார்ப்போம். சேமை புள்ளி என்று பார்க்குற நேரம் இவர சேமை புள்ளி வந்து 360 சென்டிமீட்டர். அப்ப எங்கேயோ இருக்கிற ஒரு பொருளை கொண்டு வந்து 360 விழுத்துறதா இங்க அணிஞ்சிருக்கிற இந்த வில்லையினுடைய வேலையா இருந்தது. அப்ப அந்த பொருளை கொண்டு எங்க வைக்கலாம் என்று பார்த்தா, இப்ப இந்த வில்லையினுடைய குவிய நிலமும் வந்து என்னவா இருக்குது, 360 இருக்குது. ஸோ நாங்க இவருக்கு வில்லை சூத்திரத்தை பாவிச்சு பார்ப்போம். இறுதியா பிம்பம் வந்து 360 விழுத்தணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி பொருளை எங்க வைக்கணும்னு பார்ப்போம். அப்ப இங்க எனக்கு கழிச்சு பார்த்தா 1/u சமன் 0 என்று வரும். ஆகவே u சமன் முடிவிலி என்ற பெருமானத்தை எடுக்க போகுது. அப்ப இதுதான் சேமை புள்ளியா இருக்க போது குழிவு விலை அணிந்திருக்கிற நேரம். அப்ப இதுல பார்வை வீச்சென்று பார்த்தோம்னு சொன்னா 45 சென்டிமீட்டர் தொடக்கம் முடிவிலி வரையான தூரத்தில் இருக்கிற பொருட்களை பார்க்க முடியும். அப்ப விரிவில்லையா பார்க்கணும். விரிவில்லைக்கு இது பார்வை வீச்சா இருக்கும். அதே மாதிரி மேல கண்ட இதுக்கு ஒருக்கு விலைக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒருக்கு விலையினுடைய பார்வை வீச்சு 25 தொடக்கம் 56.25 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. ஸோ இது செய்ததுல யாருக்கும் எதுவும் பிரச்சனை இருந்தா கேளுங்க. இந்த கேள்வியில ஏதாவது பிரச்சனை இருந்தா கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு எஸ்ஏ டைப் கேள்வி இப்படித்தான் வரும்.